Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. இன்னைக்கு வந்து சிங்கர் ஸ்டார்ட் மாடல் நம்பர் 1306 sewing மிஷின்ல ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸோட டெமோ பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட அன்பாக்சிங், அப்புறம் இந்த மிஷின்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதோட டெமோ எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸோட டெமோ, பேசிக் ஸ்டெப்ஸோட டெமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. எந்த ஒரு சேவிங் மிஷின் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு அடிப்படை விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாபின் வைண்டிங் அண்ட் த்ரெட்டிங். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் எல்லா மிஷின்லயும் ஒரே மாதிரி சேமா ஒரே ப்ரொசீஜர்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து சிங்கர் ஸ்டார்ட் 1306 மிஷின்ல த்ரெட்டிங் அண்ட் பாபின் வைண்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாபின் வைண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த த்ரெட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதுல வந்து த்ரெட்டை வந்து வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ல நீங்க எதுல வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ராடு கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து நம்ம த்ரெட் போடணும். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்படி கையில பிடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி உள்ள விட்டீங்கன்னா அந்த ராடுக்கு உள்ள போயிடும் த்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க்ல வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ இதுல வந்து இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இங்க த்ரெட் இப்படி டைட்டா பிடிச்சிட்டு இப்படி விட்டீங்கன்னா உள்ள போயிடும் அந்த டிஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ராட்ல வந்து இந்த பாபினை இன்செர்ட் பண்ணிக்கிறேன், பிளாஸ்டிக் பாபினை. இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை எடுத்து அந்த பாபின்ல ஒரு 2-3 ரொட்டேட் மட்டும் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த ராடை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாலே மூவ் ஆயிரும். பாருங்க, மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டர் பெடல் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி மோட்டார் ரன் பண்ணணும், மிஷினை வந்து ரன் பண்ணணும். இந்த ஃபுட்டர் வந்து இப்போ காலில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் வந்து டேபிள் மேலேயே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ பாபின் எப்படி வைண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாபின்ல வைண்ட் பண்ணியிருக்கேன் த்ரெட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ வேணுமோ நம்மளே பார்த்து ஸ்டாப் பண்ணுறதுனா பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வரலும் அந்த த்ரெட்டு ஃபில் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு போதும், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ராடை வந்து இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த பொசிஷன்ல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு இந்த பாபினை வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாபின் வைண்டிங் முடிச்சாச்சு. எவ்வளோ அழகா வைண்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாபினை வந்து பாபின் கேஸ்ல ஃபிட் பண்ணிட்டு மெஷின்ல உள்ள வந்து ஃபிட் பண்ண போறோம். இது வந்து பாபின் கேஸ், இது பாபின். ஸோ இந்த பாபின் வந்து வைண்ட் பண்ணி ரெடியா இருக்கு. இதை எடுத்து இந்த கேஸ்க்குள்ள மாட்ட போறோம். ஸோ எனக்கு வந்து மாட்டிடுறேன். இந்த பாபின்ல இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம இந்த த்ரெட்டை கொண்டு வரணும். ஸோ இது வந்து பாபின் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன் நான். இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து நம்ம கை பக்கம் அப்படியே வர்ற மாதிரி ஈஸியாக வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ போடுறேன். இந்த த்ரெட் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி அப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த பாபின் கேஸில் ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட்டை விட்டு இப்படி நம்ம வந்து டைட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹோல்குள்ளே இந்த த்ரெட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த த்ரெட் பாருங்க இப்போ ஈஸியாக வெளியில் வருதா. இந்த மாதிரி இழுத்து மூவ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இந்த பாபின் வந்து செட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து மெஷினில் செட் பண்ணணும். இப்போ இந்த ஏரியா தான் நம்ம வந்து பாபின் கேஸ் போடுற இடம் மெஷினில். ஸோ இந்த இடத்துல பாபின் கேஸை நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இருக்குல்ல, இந்த நீடில் வந்து மெஷின்குள்ளே இல்லாமல் மெஷினுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு தான் பாபின் கேஸை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீடில் வந்து இப்படி உள்ள இறங்கி இருக்கு அப்படின்னா நீங்கள் பாபின் செட் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள பாபின் உள்ள போய் செட்டே ஆகாது. ஸோ வந்து நீடிலும் வந்து பிரேக் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டைம் பாபின் கேஸ் உள்ள இன்செர்ட் பண்ணும்போது இந்த நீடில இப்படி மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு பாபினை போய்
அந்த பாபின் கேஸை வந்து உள்ள செட் பண்ணுங்க. அப்புறம் செட் பண்ணும்போது இங்க மேல லைட்டா ஒரு டாட் ஒரு ஹோல் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாபின் கேஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல ஒரு ராடு மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு நம்ம உள்ள ஃபிட் பண்ணணும். ஸோ நான் இதுக்குள்ள போட்டுக்கிறேன். இந்த நடுவில் உள்ள ஹோல் கரெக்டா உள்ள போகணும். அடுத்து அந்த மேல உள்ள ஹோல் வந்து கரெக்டா அந்த ராடும் வந்து ஃபிட் ஆகணும். இப்ப கரெக்டா வச்சுட்டேன். இப்போ வந்து இதை கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்துச்சுன்னா அந்த பாபின் வந்து கரெக்டா செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ஹோலுக்கு நேராக வச்சு நான் இப்போ ப்ரெஸ் பண்றேன். பாருங்க ஒரு சவுண்ட் வந்துச்சு, உள்ள செட் ஆயிருச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம மூடிடலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பா அப்படியே இந்த த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்து இங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல அப்படியே உள்ள விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல உள்ள விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஈஸியா த்ரெட் பண்ற மாதிரி இங்க ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம த்ரெட்டை வந்து இப்படி ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போகணும். இப்படி நான் மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல டைட்டா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்க உள்ள பார்த்தோம்னா ஒரு சின்னதா ஒரு ராடு மாதிரி இருக்கும் ஸ்டீல்ல. அந்த ராடுக்குள்ள நம்ம த்ரெட்டை உள்ள வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த உள்ளுக்குள்ள பாருங்க அந்த ராடு தெரியும். நான் இப்போ வந்து கையில ரொட்டேட் பண்றேன் அந்த ராடை. இப்போ பாருங்க மேலே கீழே ஏறுதா அந்த ராடு. ஸோ இந்த ராட்ல வந்து நம்ம த்ரெட்டை மாட்டணும். ஸோ இந்த ராட்ல த்ரெட்டை மாட்டிட்டு நான் வந்து அப்படியே வெளியில எடுத்துக்கிறேன். இந்த ராடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம த்ரெட் போட்டாதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா மாட்டோம். இப்போ இந்த ராடு நான் மேலே வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து த்ரெட் மாட்டிட்டேன். இதையே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரோ படி நம்ம இப்படி த்ரெட்டை கொண்டு வந்து இப்படி மாட்டி இப்படி கீழே எடுக்கணும். ஸோ கீழே திரும்ப இந்த ஹோல் வழியா அப்படியே வந்து இந்த த்ரெட் பாருங்க இப்படி இருக்கு. இந்த ஹோல் வழியா அப்படியே உள்ள விட்டுறேன். அப்புறம் வந்து நம்ம நீடில் போடணும். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நீடிலுக்கு மேலே ஒரு ராடு மாதிரி இருக்கு, அதில் மாட்டணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கை வச்சு பண்ணீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கும். இந்த இடத்துல மேலே லைட்டாக இந்த த்ரெட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டோம்னாலே மாட்டிடும். ஸோ இப்போ மாட்டிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம நீடில் த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது நம்ம நார்மல் மெஷின்னா சைட்ல இருந்து இந்த சைடு இருந்து இந்த சைடு இன்செர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேஷன் மேக்கர் மெஷின்ல வந்து எல்லா மெஷின்லையுமே நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சைடு த்ரெட் போற மாதிரி இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து த்ரெட்டை நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டை நீடில் இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஹோல்குள்ள கரெக்டாக உள்ள விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நான் மாட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பேசிக்காக 2 விஷயத்தை பற்றின டெமோ பார்த்தோம். அடுத்தடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்து ஃபியூச்சர்ஸ் பற்றின டெமோ எல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன், டைரக்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1-to-1 கிளாஸஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி நான் வந்து எல்லாமே சொல்லித்தரேன். தென் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் உங்களோட பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கிற மாதிரியும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.